Good morning. Thank you all for joining this Saturday morning. இன்னைக்கு வெபினாரோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா decoding SIFs. SIFsனா ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ இப்போதான் ஆக்சுவலாக இந்த இயர் தான் SIFs லான்ச் பண்ணாங்க செபி. அண்ட் இப்போதான் சில SIFஸோட என்எஃப்ஓஸ் ரோல் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வெபினார் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ இந்த வெபினாரில் பேசிக்காக நம்ம எஸ்ஏஎஃப்ஸ்னா என்ன, ஸோ அது எதை மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், அண்ட் அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் யாருக்கு அது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து கொடுத்த இன்டர்வியூஸ்ல இருந்து தான் இந்த இதெல்லாம் டீடைல்ஸ் இன்ஃபோஸ் எடுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம லைக் வெபினார் போலாம். ஸோ வாட் ஆர் SIFs அண்ட் ஒய் வாஸ் இட் கிரியேட்டட்? ஸோ SIF ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுங்கிறது PMS, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், AIFs இது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். அண்ட் இது ஏன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்ட்ரி லெவல் நியூ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருந்தது. ஸோ அவங்களால ஒரு 500,000 rupees SIP லம்சம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களால அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்க முடிஞ்சது. வெலஸ் சைட் பை சைட் ஒரு இன்வெஸ்டர் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓன் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ, டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அவங்களே மேனேஜ் பண்ண முடியும். லைக் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம். ஆர் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போட ஒரு பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ்ட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 50 lakhs மினிமமாக அமௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா PMSக்குள்ளே போகலாம். அண்ட் இதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுத்து அதர் அசட் கிளாஸில் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எனக்கு வேணும், எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தாங்க, இன்க்ளூடிங் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா AIF வாஸ் அன் ஆப்ஷன். ஸோ இந்த 100,000 rupee மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50 lakhs 1 crore, இந்த 1000 rupeeலேருந்து 50 lakhs இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா செபி ஆக்சுவலாக இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்படிதான் இந்த SIF அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. பட் MFல இருந்து இது ஒரு அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இது ஒரு ரொம்ப பெரிய அப்கிரேட் தான் ஆக்சுவலா. பிகாஸ் இதுல வந்து அவங்க பியூர் ஈக்விட்டி லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஃபாலோ பண்ணாம ஆக்சுவலா ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இதுல வந்து டெரிவேட்டிவ்ஸ்மே இன்க்ளூட் ஆகும். லைக் ஷார்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. அதாவது அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உள்ள அவங்க கிட்ட அந்த அண்டர்லைங் அசெட், அதாவது அந்த ஸ்டாக் இல்லைன்னா கூட அவங்க வந்து இதுல வந்து ஷார்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய அப்கிரேட் தான். அண்ட் MFல இருந்து இது லைக் ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை. ஸோ கேன் a person invest in SIF if they're completely new to equity markets? அதாவது SIF பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, SIFக்கு ஒரு மினிமம் கேபிட்டல் கிரைட்டீரியா இருக்கு. ஸோ அதாவது மினிமமா 10 lakhs இருந்தாலும் அப்படின்னா தான் நம்ம இந்த SIF ப்ராடக்ட் குள்ள போக முடியும். ஒரு சிங்கிள் ஏஎம்சிக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம 10 lakhs ஸ்ப்ளிட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட பண்ணதில்லை, ஸ்டாக்ஸும் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணதில்லை, டேரக்டா நீங்க SIF குள்ள போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் தோ இன் ஸ்பைட் ஆஃப் யூ ஹேவிங் 10 lakhs கேபிட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்லைன்னு தான் சொன்னேன். பிகாஸ் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்விட்டி மட்டும் இல்லாம இந்த 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வேல்யூல அவங்க இந்த மாதிரி ஷார்ட் பண்ணலாம், நேக்கட் ஷார்ட்டாவே எடுக்கலாம். ஸோ இதனால லைக் ஒரு என்ட்ரி லெவல் இன்வெஸ்டருக்கு இவ்வளோ ரிஸ்க் தேவை அப்படின்னா நிச்சயமா தேவையில்லை. ஸோ அதனால ஆஸ் அ பிகினரா ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஒரு நியூ லெவல் மார்க்கெட் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் SIF பொறுத்த வரைக்கும் 10 lakhs. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ஒரு AMC இருக்காங்க அப்படின்னா எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேட் பண்றாங்க, லைக் அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தவிர்த்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டைரக்டர்ஸ் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்ல தான் வந்து
இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே அந்த ட்ரஸ்ட் தான் இதுவாது. ஸோ அந்த ஏஎம்சி கம்பெனி பேங்க் ஆனப்போ அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து சேஃபாக தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏஎம்சி தனியா வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இது பண்ணி தான் இந்த எஸ்ஐஎஃப்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் மினிமம் அமௌண்ட் இஸ் 10 lakhs. ஸோ இப்போ இந்த எஸ்ஐஎஃப்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஈக்விட்டி லாங் ஷார்ட் கேட்டகரி ஒன்று இருக்கு. அதே மாதிரி டெட் டெட் கேட்டகரி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஹைபிரிட் கேட்டகரி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3-4 lakhs இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கூட போடலாம். பட் என்னன்னா ஒரே ஏஎம்சியில தான் நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரே ஏஎம்சியில ஒரு ஈக்விட்டி, இன்னொரு ஏஎம்சியில ஒரு ஹைபிரிட் அது மாதிரி வச்சுக்க முடியாது. ஸோ இதுதான் ரூல். அண்ட் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் 50 lakhsங்கிறது தான் மினிமம் கேபிட்டல் கிரைட்டீரியா. அண்ட் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்லையும் 50 தேவைப்படும். ஸோ இது மாதிரி நம்ம மிங்கிள் பண்ண முடியாது. ஈவன் தோ அந்த ஃபிளெக்ஸ் கொடுத்தா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் மினிமம் கேபிட்டல் 1 crore. அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்ஸா இருந்தாங்கன்னா அவங்க அந்த அக்ரெடிட்டட் சர்டிஃபிகேட் காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டுங்கிறது குறையும். நான் சொன்ன மாதிரி கேட்டகரிஸ் இந்த எஸ்ஏஎஃப்ல இருக்கு. ஸோ டோட்டல் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 7 கேட்டகரிஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஈக்விட்டிலேயே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஈக்விட்டிலேயே வந்து ஒரு லார்ஜ் கேப் லாங் ஷார்ட் ஈக்விட்டி கேட்டகரி, அதாவது நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எஸ்ஏஎஃப். அதுக்கப்புறம் எக்ஸ் நிஃப்டி 100 லாங் ஷார்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. அதாவது மிட் கேப் ஃபண்ட் அது. ஸோ லார்ஜ் கேப் தவிர்த்து அந்த டாப் 100 ஸ்டாக்ஸ் தவிர்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் செக்டரல் ரொட்டேஷன் லாங் ஷார்ட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈக்விட்டிலே 3 கேட்டகரிஸ் இருக்கு. அப்புறம் டெட் லாங் ஷார்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து லைக் இன்கம் பிளஸ் ஆர்பிட்ராஜ் மாதிரி அவங்க ஆர்பிட்ராஜ் ட்ரேடிங்கும் பண்ணி இது பண்ணுவாங்க. அண்ட் தெர் இஸ் ஹைபிரிட் எஸ்எஃப். அது பொறுத்த வரைக்கும் லைக் 65% ஈக்விட்டி வெயிட்டேஜ் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் வைஸ் ஈக்விட்டி ப்ராடக்ட் மாதிரி டேக்ஸ் ஆகும். அண்ட் 65% கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் ரேட் பேசிஸ்ல டேக்ஸ் ஆகும். ஸோ எஸ்ஏஎஃப்ஸ் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க? ஸோ எஸ்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் அது சிம்பிளா லைக் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு கிவ் யூ an எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஒரு 9% 10% ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் ரிலையன்ஸோ ஒரு எஸ்பிஐ ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்டாக் வச்சிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோவும் கீழே போகும். அப்படிங்கறதுனால அந்த எஸ்பிஐயோ ரிலையன்ஸ் ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படின்னா அதோட ஷார்ட் எடுப்பாங்க. அது பேர் ஹெட்ஜ்ன்றாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் வச்சிருக்காங்க. லெட்ஸே அவங்க கிட்ட எஸ்பிஐயும் இல்லை ரிலையன்ஸும் இல்லை. பட் ஸ்டில் அவங்க வந்து அதுல ஒரு அந்த 2 ஸ்டாக்கும் கீழே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த 2 ஸ்டாக் வாங்காமலே அவங்க வெறும் ஷார்ட் பண்றாங்கன்னா அதுதான் நேக்கட் ஷார்ட்னு வாங்க. ஸோ இதை மாதிரி அவங்களால பியூரா ஷார்ட் பண்ண முடியும். ஸோ லைக் மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டெரிவேட்டிவ்ஸ் த எஸ்ஏஎஃப்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ வாட் இஸ் த சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெடம்ஷன் ஃப்ரீக்வன்சி? சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமமா அந்த 10 lakhsங்கிறத இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்ட் என்ன அமௌண்ட் வாட் எவர் யூர் கம்ஃபர்டபுள் நீங்க பண்ணலாம் ஆக்சுவலா. அண்ட் அதுல நீங்க எஸ்ஐபியும் பண்ணலாம் ஆக்சுவலா ஆன் டாப் ஆஃப் திஸ் 10 lakhs. ஸோ மினிமம் 10 lakhs இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஐபியும் பண்ணலாம். அண்ட் ரிடம்ஷன் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா எஸ்ஐஎஃப்ல ரிலேட்டடா இருக்கவங்க சொல்றாங்க ஆஸ் ஆஃப் நோ. பிகாஸ் அது இப்போதான் ஒரு நியூலி லான்ச் ப்ராடக்ட். அண்ட் வாட் தேர் சேயிங் இஸ் இதுல சம் எக்ஸிட் லோடும் இருக்கும். அதே மாதிரி எம்எஃப் மாதிரி டெய்லி ரிடம்ஷன் மாதிரி போட முடியாது. தேர் வில் பி சம் டேஸ் வேர் யூ கேன் ரிடீம் அண்ட் சம் டேஸ் வேர் யூ கான் ரிடீம். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ. ஸோ ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எஸ்ஏஎஃப்ஸ். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். பீட் எஸ்ஏஎஃப் பிஎம்எஸ் ஒரு ஓன் ஈக்விட்டி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. அண்ட் டெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதனால உங்களுக்கு ரிஸ்க் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த எஸ்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் மெயின் திங் இது மட்டும் இல்லாம கம்பைண்டா உங்களுக்கு இந்த ஷார்ட் பொசிஷன்னால சம்பவ் அவங்க ஷார்ட் பண்ண நினைக்கிறாங்க கீழே போவோம் அப்படின்னு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க லிக்விடேட் ஆயிடுவாங்க. ஸோ விச் இன் டர்ன் வில் தே வில் லூஸ் சம் ஆஃப் யர் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த எஸ்ஏஎஃப்ல இருக்கிற மெயின் ரிஸ்க்.
ஸோ வாட் இஸ் த டாக்ஸேஷன் இன் எஸ்ஏஎஃப்? எஸ்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி எஸ்ஏஎஃப் அப்படின்னா சேம் எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% வரும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% வரும். டெட் ஃபண்ட் அப்படின்னா டைரக்ட் பீட் லாங் ஆர் ஷார்ட் டேர்ம் கணக்கில் உங்களுக்கு டைரக்ட் ஸ்லாப் ரேட் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல தான் வரும் ஆக்சுவலாக. அண்ட் ஹைபிரிட் அப்படின்னா 65% ஈக்விட்டி அலோகேஷன் இருக்குது அவர் மேலே அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான். 65% கீழே ஈக்விட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல தான் வரும். அண்ட் இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த எஸ்ஏஎஃப் அப்புறம் லைக் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணலாம் சார். ஸோ எஸ்ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் யார் டார்கெட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஓரளவுக்கு சஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ், அவங்க கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஹெவியாகவே இருக்கும். அவங்களுக்கு ஏஎஃப் ஆர் பிஎம்எஸ் பண்ணணும், பட் பிகாஸ் ஆஃப் த ஃபீஸ் டேக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டேக்ஸ் எஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் எஸ் மியூச்சுவல் ஃபண்ட். கம்பேரிட்டிவ்லி டேக்ஸ் வைஸ் இட்ஸ் பெட்டர் தென் ஏஎஃப் அண்ட் பிஎம்எஸ். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எஃபிஷியண்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் பை டேக்கிங் சம் எக்ஸ்போசர் டு டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எஸ்ஏஎஃப் would be suitable. ஆர் இப்போ நான் ஓனா ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றேன், மேபி இந்த டெரிவேட்டிவ் சைட்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர், கரெக்டான ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்ஏஎஃப் would be suitable for them, provided you choose the right fund manager and the right SAF fund. மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் லைக் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி டாக்ஸ் எஃபிஷியன்ட். ஈவன் ஃப்ரம் 1000 rupees 100 500 1000 rupees ஸ்டார்ட் பண்றவங்க இருந்து ஈவன் லைக் பிஎம்எஸ் ஹெச்என்ஐஸ் சாரி பிஎம்எஸ் ஏஎஃப்ல லைக் ஃபியூ 100 crores பில் பண்ணவங்க கூட திருப்பி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்சைட் சேஞ்ச் பண்ற ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்கு டாக்ஸேஷன் இருக்காது, டிவிடெண்டுக்கு டாக்ஸ் இல்லை. ஸோ இது மாதிரி லைக் ஈவன் லாட் ஆஃப் ஹை ஹெச்என்ஐஸ் ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஓன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, கஸ்டமைஸ் போர்ட்ஃபோலியோ எனக்குன்னு என்னோட ரிஸ்க் அப்பிடேட் பேஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிறவங்க பிஎம்எஸ் would be suitable. ஏஎஃப் பொறுத்த வரைக்கும் லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஈக்விட்டி, இந்த பிரைவேட் ஈக்விட்டி, வென்ச்சர் கேபிட்டல், டெரிவேட்டிவ்ஸ், ரேட்ஸ், இது மாதிரி அதர் அசெட் கிளாஸஸ்ல, அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்ல எனக்கு ப்ரொஃபஷனல் லெவல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஏஎஸ் would be suitable. அண்ட் மினிமம் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஎஃப்ஸ்க்கு 10 lakhs, மியூச்சுவல் ஃபண்ட் 100 500 1000, அண்ட் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் 50 lakhs, அண்ட் ஏஎஃப்ஸ்க்கு 1 crore. ஸோ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் there is a lot of categories. எஸ்ஏஎஃப்ஸ்லயும் அதே மாதிரி தான். அண்ட் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் அது டைரக்ட் ஸ்டாக் ஓனர்ஷிப் ஆக்சுவலா. ஸோ கிளைண்டோட ஓன் டிமேட்ல ஓபன் பண்ணி இது பண்ணுவோம் நம்ம. அண்ட் அந்த நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், அந்த ஸ்கீம்ஸ்ல எது பண்ணுவோம் அந்த கிளைண்ட் சூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் சில ஏஎஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் பூல் பண்ணி இது பண்ணுவாங்க, சில இது வந்து லைக் பிரைவேட்டா தனித்தனியாவே இது பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ். அண்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஎஃப்ல தெர் இஸ் ஈக்விட்டி லாங் ஷார்ட் ஆர் ஹைபிரிட் ஆர் தெர் இஸ் டெட். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் தெர் ஆர் லாட் ஆஃப் ஈக்விட்டி, டெட், மல்டி அசெட், ஹைபிரிட், ப்ரிசியஸ் மெட்டல்ஸ், இன்டர்நேஷனல் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. பிஎம்எஸ்ல தெர் இஸ் மோஸ்ட்லி தெர் இஸ் லார்ஜ், ஸ்மால் அண்ட் மிட் கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப், அண்ட் ஃபியூ திமேட்டிக் ஃபண்ட்ஸ். ஏஎஃப்ல லைக் எல்லாமே கம்பைன் பண்ணி சில ஏஎஃப் இருக்கு, ஆர் தனியாவே பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட், வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் அப்படின்னு செப்பரேட்டாகவும் பண்றாங்க. அண்ட் டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஏஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் டாக்ஸ் சிமிலர்லி. பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைக் ஸ்டாக் லெவல்ல அந்தந்த ஃபினான்ஷியல் இயர்ல அந்தந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஹோல்டிங் பீரியட் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வரும். சேம் ஃபார் ஏஎஃப் என்ன அப்படின்னா கேட்டகரி 3ல தான் வந்து லைக் அந்த ஏஎஃப்ஏ வந்து இது பண்ணிடுவாங்க ஆக்சுவலா, டாக்ஸ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் எவர் அமௌண்ட் யூ கோயிங் டு டேக் இட் அவுட் வில் பி டாக்ஸ் ஃப்ரீ. அதாவது ஆல்ரெடி அந்த ஏஎஃப்ஏ டாக்ஸ் இது பண்ணிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா யுவர் இன்கம் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது வந்து ரொம்ப ஹை டாக்ஸேஷன் இருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் இன்கம் லெவல். ஸோ அதனால மேபி லைக் ஏஎஃப் சைட்ல எனக்கு ஹை டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எஸ்ஏஎஃப் கூட பண்ணுவேன். அண்ட் லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹேஸ் ஹையஸ்ட் லிக்விடிட்டி. எனி டைம் யூ வாண்ட் தாராளமா லைக் ஒரு ப்ராப்பர் குட் குவாலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல யூ கேன் டெஃபினெட்லி டேக் இட் அவுட். பிஎம்எஸ்மே லைக் யூ கேன் ஆக்சுவலி டேக் இட் அவுட், பட் இட் வில் டேக் 2-3 days. அண்ட் ஏஎஃப்ல some funds will be closed ended. அதுல இருந்து எடுக்க முடியாது மேபி, பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஎஃப் ஃபண்ட்ஸ். எஸ்ஏஎஃப்ல லிக்விடிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை ஆக்சுவலா. ஸோ டெட் ஃபண்ட்ஸ்லாம் அவ்வளோ லிக்விடா இருக்காதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கீ டிஃபரன்ஸ் எஸ்ஏஎஃப்லயும் எம்எஃப்லயும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஹெட்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஸ்டாக் வச்சிருக்காங்க அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அந்த ஸ்டாக்கை மேபி ஸ்டார்ட் பண்ணலாம், அதை நம்ம ஹெட்ஜ்ன்றோம். ஸோ தென் அந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ கீழே போச்சு அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படி. பட் வெரஸ் மியூச்சுவல் எஸ்ஏஎஃப்ல நேக்கட் சார்ட்ஸ் எடுக்கணும். அதாவது அந்த ஸ்டாக் ஓன் பண்ணாமே அந்த ஸ்டாக் கீழே போவோம், வேற ஏதாவது ஸ்டாக் கீழே போனா அந்த ஸ்டாக் பொசிஷன்ல நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதுக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். 100 rupees 10 lakhsல வந்து 2.5 lakhs வரைக்கும் தான் வந்து அவங்க அந்த நேக்கட் சார்ட்டை வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஹூ ஷுட் இன்வெஸ்ட் இன் எஸ்ஏஎஸ்? ஸோ நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நீங்க ரொம்ப லைக் பெரிய லெவல்ல வச்சிருக்கீங்க, ஒரு சைசபிள் கார்பஸ் மெயின்டைன் பண்றீங்க, இந்த எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ரிஸ்க் த்ரூ டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் சைட்ல ஹெல்ப் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ்ஏஎஃப் ஷுட் பி சூட்டபிள். அண்ட் ஆல்சோ பிஎம்எஸ்ஏஎஸ் எனக்கு ஹை டாக்ஸேஷன் வருது, ஸோ அதனால எஸ்ஏஎஃப் மூலமா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திஸ் வுட் பி சூட்டபிள். அண்ட் ஒன் மோர் மெயின் திங் இஸ், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஈக்விட்டியில பொறுத்த வரைக்கும் நீங்க எஸ்ஏஎஃப் பிஎம்எஸ் ஏஎஃப்லாம் பேஸா வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்டை தான் ட்ரீட் பண்ணணும். ஆர் அட்லீஸ்ட் லைக் எப்படி சொல்றது, ஒரு இது சொல்றாங்கல்ல, இப்போ நீங்க ஒரு பிஎம்எஸ்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.52 crores வச்சிருந்தா தான் பண்ண முடியும் லைக் ஃபிக்ஸ் உங்க ஓவரால் நெட்ஒர்க்ல. அதே மாதிரி ஏஎஃப்க்கும் ஒரு லைக் அட்லீஸ்ட் ஒரு $1 million ஒரு 8 crores வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 crore பண்ணலாம் சொல்றாங்கல்ல. ஸோ அது மாதிரி நீங்க ஒரு 1 crore ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஓவரால் நெட்ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்க இந்த எஸ்எஃப் பண்ணலாம். That too provided you have some good exposure to mutual funds. So risk wise இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎஃப் ஹஸ் தி ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஏஎஃப்லாம் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் இந்த ஷார்ட் இது பண்றதெல்லாம் வந்து 25% வரைக்கும் தான் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குல்ல. ஏஎஃப்ல அப்படி கிடையாது. ஈவன் 100% ஆஃப் த ஃபண்ட் கேன் ஆக்சுவலி டூ டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க 2x லெவரேஜ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுல இங்க அட்லீஸ்ட் ஒரு பேரியர் இருக்கு 25% எஸ்ஏஎஃப்ல. அண்ட் ஃபாலோட் பை ஏஎஃப், எஸ்ஏஎஃப் தான் ஹையஸ்ட் ரிஸ்க் பிகாஸ் ஆஃப் திஸ் டெரிவேட்டிவ் போர்ஷன். அண்ட் மேபி பிஎம்எஸ்ல தேர் வில் பி, பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் ரிஸ்க் இருக்காது, ஏன்னா அது வந்து ஒன்லி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றது. ஸோ ஸ்டாக் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதாவது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. பட் என்ன பிஎம்எஸ்ல அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்ல வந்து 10% ஆஃப் த வெயிட்டேஜ் தான் வைக்க முடியும். பிஎம்எஸ்ல அப்படி கிடையாது. மேபி யூ கேன் டேக் அப் டு 25% இன் சிங்கிள் ஸ்டாக், அது மாதிரி பண்ணலாம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஸ்டாக் எக்ஸ்போசர்ல பிஎம்எஸ்ல அது ஒரு ரிஸ்க். பட் கன்விக்ஷனோட இருந்துச்சுன்னா அது ரிஸ்க் இல்லை, லைக் இட் வில் ஆக்சுவலி கிவ் அ குட் ரிவார்ட். ஸோ மேபி நீங்க எஸ்ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎம்எஸ்னு கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம், ஆர் எஸ்ஏஎஃப்க்கு அப்புறம் தான் பிஎம்எஸ்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி, ஸோ இந்த எதுக்கு இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிஎம்எஸ் 50 lakhs தேவைப்படுது, அண்ட் ஏஎஃப்க்கு 1 crore தேவைப்படுது. பட் இந்த 500க்கும் 50 lakhsக்கும் ஏதாவது பிரிட்ஜ் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா 10 lakhs இந்த எஸ்ஏஎஃப் சூஸ் பண்ணாங்க. பட் ஆக்சுவலா இது பிஎம்எஸ் சேலஞ்ச் பண்ணுதா இல்ல ஏஎஃப் சேலஞ்ச் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் டெஃபினெட்லி சேலஞ்சஸ் ஏஎஃப் தான். பிகாஸ் இது ஏஎஃப் ஒரு மினி வெர்ஷன் மாதிரி தான் எஸ்ஏஎஃப்னு சொல்லலாம். பிகாஸ் பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அது பியூர் அண்ட் பியூர் ஒரு ஈக்விட்டி லாங் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோயிங் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுக்கும் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலா. ஸோ ஏஎஃப் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது ஏஎஃப் மார்க்கெட்டை மேபி வேணா இது கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் எஸ்ஏஎஃப். So as I said, has an SAF bridge the gap between MF and PMS. MF க்கும் PMS க்கும் உள்ள gap actually bridge பண்ணல. So MF க்கும் PMS க்கும் ஒரு correlation இருக்கு. அதே மாதிரி SAF க்கும் AF க்கும் ஒரு correlation. So அதுதான். So MF க்கும் PMS க்கும் உண்டான ஒரு
பிரிட்ஜ் பண்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னும் இல்லை ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் 2008 அந்த டைம்லலாம் 10 lakhs இருந்துச்சு. அப்புறம் 2013 அந்த டைம் ஒரு 2018 வரைக்குமே 25 lakhs இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் 50 lakhs ஆக்குனாங்க. இப்போ மேபி அதுக்கப்புறம் 1 crore கூட ஆகலாம். ஸோ நாளுக்கு நாள் வந்து இந்த எம்எஃப்க்கும் பிஎம்எஸ்க்கும் கேப்புங்கிறது அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஸோ இதுக்கு ரெண்டு தான் ஆக்சுவலா சிமிலாரிட்டிஸ் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கும். ஸோ இதுக்கு நடுவில் ப்ராடக்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா இல்லைன்னு தான். ஸோ ஷுட் யூ இன்வெஸ்ட் இன் எஸ்ஐஎஃப்? ஸோ எஸ்ஐஎஃப் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூலி லான்ச் ப்ராடக்ட். ஸோ இது பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸும் இன்னும் லைக் யாருக்குமே கிடைக்கல. இப்போதைக்கு இது என்எஃப்ஓ மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி லைக் மேபி யூ ஆர் இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் சில பாக்ஸ் ஸ்டிக் ஆனீங்கன்னா கூட மேபி யூ கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 6 months to 1 year ஜஸ்ட் டு ட்ராக் வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக பண்ணலாம். ஸோ as far as what SAF fund managers and their CEOs அந்த AMC CEOs என்ன சொல்றாங்க அப்படின்னா மேபி ஒரு ரேஞ்சிங் புல் மார்க்கெட்ல மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் வெரஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் பேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேர் கான்ஃபிடென்ட் தட் SAF will அவுட் பெர்ஃபார்ம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒன்லி டைம் வில் டெல் வாட் இஸ் ஹேப்பனிங் அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு. பிகாஸ் மேபி அவங்க சொல்றது எப்படி உண்மையாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் கரெக்டா இருக்கும். பட் ஷார்ட் பொசிஷன்ஸ் கரெக்டா இல்லைன்னா இட் வில் டெஃபினெட்லி பி அ டிசாஸ்டர். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் வெயிட் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ்.